குழந்தை பெத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா எங்கிருந்து வந்தது? நல்லா இருக்கு. எதுக்கு கஷ்டப்படணும்? குழந்தை வேலைக்கு குட் பண்றேன். என்னால பிசினஸ் முடியல நான் விட்டுருவேன். ஆனா அந்த குழந்தைய விட முடியாது. அவசரப்படணும். கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாமே. என்னன்னு வீட்டுக்குள்ளே பூச்சி வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. குழந்தை பெத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா எங்கிருந்து வந்தது? நல்லா இருக்கு. எதுக்கு கஷ்டப்படணும்? குழந்தை வச்சுட்டு. Because basically I am சோம்பேறிங்க. குழந்தைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நான் வேலைக்கு போகணும், கண்டினியூஸா போகணும். அதுக்காக நான் சம்பாரிச்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணும். அதானே உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு 50 பேர் சேர்ந்து இது வந்து ஈஸியா இருக்குல்ல. எதுக்கு அந்த கஷ்டமான சாய்ஸ் எடுத்துக்கணும்? ஈஸியான சாய்ஸ் இருக்கு. அப்ப இதுலயே வாழ்ந்துக்கலாமே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிடிச்சதெல்லாம் செய்யலாம்னு சொன்னீங்க. டூரிங் போலான்ற ஐடியால இருக்கும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியால இருக்கும். ஓ, ஆனா இது எல்லாமே வேலை தானே. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. குழந்தைனா நான் கன்ஃபார்மா பார்த்துதான் ஆகணும். எனக்கு இப்ப இந்த வேலை பிடிக்கல, நான் வேலையை குட் பண்றேன். என்னால பிசினஸ் முடியல, நான் விட்டுருவேன். ஆனா அந்த குழந்தைய விட முடியாது. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பெரட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். இந்த உலகத்தை கொண்டு வந்து எனக்கு இருக்க அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தலைவலி அதெல்லாம் அதுக்கு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். உன்னையெல்லாம் நம்பி களத்துல இறங்கினேன் பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. எனக்கு இப்ப ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஃபியூச்சர்ல நான் வந்து எங்க அப்பா மாதிரி நான் நல்ல அப்பாவா இருப்பேனா? அப்ப நீங்க திருமணமும் செய்ய மாட்டீங்க. திருமணம்ன்றது குழந்தை பெத்துக்கிறது மட்டுமா? இல்ல நீங்க சுமையை இன்னொருத்தர் கடத்த மாட்டீங்கன்னா, இப்ப கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பொண்டாட்டிக்கு அதை கடத்துவீங்களே. மாட்டிக்கிட்ட பங்கு. ஏன் அவ்வளவு அவசரப்படணும்? கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாமே. என்னென்னலாம் என்ஜாய் பண்ணும்? ட்ரிப் போகணும் நிறைய. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. இப்போ எங்களுக்குள்ள ஒரு கப்பல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த கப்பல் எக்ஸ்பீரியன்ஸே தெரியாது. நீ வாடிய தங்கம். அம்மா இன்னைக்கு வந்து தொலைஞ்சிட்டாரு. கப்பல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்னலாம் பண்ணணும்? இந்தியாக்குள்ளே நிறைய டூர் பண்ணுவேன். ஒரு ஜெனரேஷனை டூருக்கே அனுப்பாம வீட்டுக்குள்ளே பூச்சி வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். என்னோட வாழ்க்கை லக்ஸரிஸ் எல்லாம் என்னன்னா, ஃபாலோ இன் மை ஹாபிஸ், ஈட் இன் ஹெல்தி, ஸ்லீப் இன் ஃபார் 8 hours. அவ்வளவுதான். அப்ப நான் என்ன இடிச்ச வாயினாடா? இந்த வாயை வச்சுட்டு ஆவுன்னா அப்படியே டீப் லைட் அடிச்சிருவேன். இந்த ரொட்டீனை ஒரு குழந்தை உள்ள வந்தா இந்த ரொட்டீனே டிஸ்டர்ப் ஆகும். நான் டிங்க் கிடையாது. இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, சொல்லுங்க. வேலைக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படாது பாடுபட்டு வளர்த்ததுனால வந்தது. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். ஒருவேளை இந்த இதெல்லாம் அப்ப இருந்திருந்தா பேசாம அப்ப இருந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்கு சார். இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? சைக்கலாஜிக்கல் பிரஷர்னால குழந்தைய பெத்துக்கிட்டோமோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இப்போ வருது. ரெண்டாவது, நான் குழந்தை பெக்கிறத ஒரு பெரிய உழைப்பு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அப்ப கிடையாது. இப்போ வந்து டிங்க் 10க்கு 5 டிங்க் ஆச்சுன்னா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, நீ அப்படி வரியா? ஒரே வார்த்தையில சொன்னா அது நேச்சருக்கு ஆப்போசிட்டா உள்ளது. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. இவங்க வயசு தான் சார் பேசுது. எல்லாருமே பாத்தீங்கன்னா யூத். இதே இவங்க ஒரு 50 வயசு இருக்கும்போது இதே மாதிரி வந்து பேசுவாங்களா? வாய்ப்பில்லை ராஜா. புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணும் இல்லைங்க சார். அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி சிக்கல்ல மாட்டிக்குவாங்களோன்னு தோணுது சார். பா கபிலா, கையெழுத்து கும்பிடுறேன். பரமரமான அடகு வச்சு நேச்சரை நம்ம எதிர்த்து போறதுன்னு வைங்களேன். நம்ம மருந்து சாப்பிடுறது கூட நேச்சரை எதிர்த்து போறது தான். அடடா, இந்த மாதிரி தத்துவத்தை யாராவது சொல்லிருக்காங்களா? இல்ல. அப்ப நான் வர்றேங்க. இந்த சோஷியல் பிரஷருக்குள்ள ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அதுவும் இதுல தான் ஓடும். ஆனா நாங்க நிறுத்திட்டோம்னு வைங்களேன், பாப்புலேஷன் குறையும் ஆப்வியஸா. சூப்பர் பஞ்ச் தலைவா. இப்ப எங்க பஞ்ச பாக்குறியா? உங்களை கூப்பிட்டு வச்சு இந்த தலைமுறையே இப்படிதான், நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த காலத்துல அப்படின்னு ஒருத்தர் தூக்கி கூட்டு வந்து அட்வைஸ் பண்ணா நீங்களா என்ன சொல்லுவீங்க? உமன்ன்றீங்களா? இப்ப நீங்க பேசுறதுக்கு பேர்லாம் என்ன? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். குழந்தைகிட்ட எமோஷனல் சப்போர்ட்னு நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட எமோஷனல் சப்போர்ட் போதும் அப்படின்னு நான் சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களே, உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? அவசரப்படாதீங்க ஐயா. இந்த டாபிக் கேட்கும்போது எனக்கே வந்து ஷாக்கா இருந்தது. இது என்ன உலகம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். அப்படி சொல்லி ஹஸ்பண்டோட இன்னும் என்ன டிராவல் பண்ணுவேன், எவ்வளவு கதை பேசுவேன் அவர்கிட்ட. ஆபீஸ பத்தி பேசுவேன். டூர்ல நீ நான் எத்தனை நேரம் அதே மூஞ்சிய. அதே விஷயத்தை வேற என்னன்னால பேச முடியும்? என்னோட ஒரு பிவட் பாயிண்ட் வந்து ஒரு குழந்தை. செம்ம சீனா இருக்கு.
துண்டா 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க. நோ சர்ப்ரைசஸ், நோ அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். புதுசா வேற ஒண்ணும் இல்ல. லைஃப் போரிங். தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். அந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா இதை நான் செஞ்சா நாளைக்கு என் பிள்ளைக்கு இது உதவும். உண்மையான பாசத்தோட வர்றது இல்ல. ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கான டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த டேர்ம்ஸுக்கு உங்களால உடன்பட முடியல. அதை கொஞ்சம் நக்கலா பாக்குறீங்க. எல்லாமே கொடுக்கல் வாங்கல் தான், நம்ம செஞ்சாதான் அவனுங்க செய்வானுங்க. ஆக்சுவலா அப்படி மட்டும் கிடையாது. ஐயோ எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். சமூகமாக வாழ்வதற்கென்று சில கட்டமைப்புகளும் பிரின்சிபல்ஸும் இங்க இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கிண்டலாக்கிட்டு நீங்க பியூரிட்டான் ஆகுறீங்க. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி நாங்க இருக்கோம் பாருங்க, அது தூய அன்பு, தூய வாழ்வு. நீங்க தான் ஆக்சுவலா ரொம்ப நார்மல்ல இருந்து வெளியில இருக்க மாதிரி இருக்கு. அவங்க சொல்றாங்க அவங்க மாமியார் இவங்க கூட உங்க மேல பாசம் செலுத்துறது அந்த குழந்தை வந்ததுனால அப்படின்னு. அது எனக்கு சாரி யுவரானர், தங்களுக்கு இருக்கட்டும். ஆமா, அதனாலதான் வந்துச்சு. குழந்தை ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது, அது உண்மைதான். உங்களை பார்க்க வரவனை விட உங்க பிள்ளைய பார்க்க தான் வருவான் நிறைய பேர். இன்னொன்னு என்னன்னா, அன்புனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணுமே, அது ஏன் தூய்மையா இருக்கணும்? இது என்ன பியூரிட்டானிசம்? எனக்கு புரியல. அன்பு கொஞ்சம் கலங்களா தாங்க இருக்கும். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. வெட்டிங் கப்பிள்ஸ் எப்படி தெரியுறாங்கன்னா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கும் இவங்களுக்கும் எனக்கு டிஃபரன்ஷியேட்டே பண்ண தெரியல. உன்னை கேட்டனா எனக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன, எனக்கு கல்யாணம் ஆகல உனக்கு என்னடா? சுதந்திரம் தான் உங்கள் நோக்கம் என்றால் ஏன் திருமணம் செய்து கொள்ளுகிற? என்னதான் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒய்ஃபா இவங்க இருந்தாலும் வெறும் ஒருத்தருக்கு சண்டை போட்டுப்பீங்க. உங்களுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பல பிளான் பண்ணுவோம், எல்லாமே கேன்சல் ஆயிடும். இப்ப இவங்க இல்லைன்னா நீங்க நினைச்சபடி இந்த பார்ட்டிக்கு போயிருக்கலாம். இப்ப இவங்க தொந்தரவு தானே? இல்ல சார். என்ன தம்பி நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? உண்மையாகவே இவர்கள் இவ்வளவு கோவப்படுவதற்கு என்ன காரணம்? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லைட்டா ஒரு ஜெலசி இருக்கும்னு தோணுது சார். ஏய் வாயை முன் ஏந்து போடா, எதா அசிங்கமா பேசிட்டு போற. டாப் 1% ஆஃப் த பீப்புள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து டிங்கால பண்ண முடியும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அவங்க செய்யறதுல மெஜாரிட்டி நீங்களும் செய்ய முடியும்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டா அவ்வளோத்தையுமே செஞ்சிடலாமே, ஏன் அந்த இடத்துக்கு போக முடியல? இவங்கெல்லாம் சொத்தை சேர்த்தாங்க, நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆனா அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து ரிச்சுக்கு போகவே முடியல. முடியுமா? முடியாது. உங்களுடைய அதிகமான சம்பாத்தியத்தை எப்படி உறிஞ்சலாம் என்று எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு நம்ம பலியாயிட்டு இருக்கோம். அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? குழந்தை பிறப்பு என்பது மெயின்டெனன்ஸோ செலவோ இல்லை, அது ஒரு நம்பிக்கையின் குறியீடு. ஆமா மறந்தே போச்சுடா. வாயை பாரு என்ன வள்ளல்ல